கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்து விடுதலையையும் மீட்பையும் ஜெயத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் தெரிந்த சத்தியமே. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்த பொழுதிலும் என்னாலே ஏன் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியவில்லை? தோற்கடிக்கப்பட்ட அனுபவங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே என்கிற கேள்வி உங்களில் அநேகருக்கு இருக்கக்கூடும். இதே போன்ற கேள்வி எனக்குள்ளாகவும் இருந்தது. அதற்கான பதிலை நாம் வேதத்திலே ஒரு சில வேத வசனங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு முதலாவது ஒரு பதிலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்த பொழுதிலும் நாம் ஏன் இன்னும் அடிமைத்தன வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு காரணம் அறிவில்லாமல் இருப்பதினால்தான். என்ன அறிவு? இங்கு கூறப்பட்டிருக்கிற அறிவு நம்முடைய படிப்பினாலேயோ அல்லது அனுபவத்தினாலேயோ வருகிற அறிவு அல்ல. மாறாக கர்த்தருடைய வேதத்தையும் அவருடைய சத்தியத்தையும் அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிற காரியங்களையும் அறிந்து கொள்ளுகிறதின் மூலமாக வரக்கூடிய அறிவை குறித்து இந்த வார்த்தை பேசுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சகலவற்றையும் செய்து முடித்தது உண்மைதான். ஆனால் எவைகளையெல்லாம் அவர் செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவற்றை எப்படி நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற இந்த இரண்டு காரியங்களை அறிந்து கொள்ளுகிற பொழுது மெய்யாகவே நம்மாலே ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்லுகிறேன். ஒரு தாயார் 30 நாள் பிரயாணமாக கப்பல் பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். கப்பல் பிரயாணம் 30 நாட்கள் பிரயாணிக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை எல்லாம் சேர்த்து அவர் கப்பலில் ஏறுகிறார். பயணமும் ஆரம்பிக்கிறது. கப்பல் பிரயாணத்திலே ஒரு சில நாட்கள் ஆகிறது, ஒரு சில வாரங்கள் ஆகிறது. பின்பு ஒரு நாள் அந்த தாயார் மிகுந்த வருத்தத்தோடு சோகமான முகத்தோடு அமர்ந்திருக்கிறதை அந்த கப்பலினுடைய கேப்டன் கவனிக்கிறார். உடனே அந்த தாயாரிடம் வந்து கேட்கிறார், அம்மா, நான் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மிகவும் துக்கமுகமாக சோர்வாய் இருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்பதாக கேட்கிறார். உடனே அந்த தாயார் சொல்லுகிறார், இல்லை, 30 நாள் பிரயாணம். நான் கொண்டு வந்த உணவு பதார்த்தங்கள் ஒரு சில வாரங்களிலேயே காலியாகிவிட்டது. இன்னும் 2 வாரங்களுக்கு மேல் பிரயாணம் இருக்கும் போல் தெரிகிறது. இனி வருகிற நாட்களிலே உணவுக்காக நான் என்ன செய்வேன்? வாங்கி சாப்பிடுகிறதற்கு இந்த 2 வாரங்களுக்கு போதுமான பணமும் என்னிடத்தில் இல்லையே என்று அந்த கப்பல் கேப்டனிடம் கூறுகிறார்கள். உடனே அந்த கப்பலினுடைய கேப்டன் அவர்களை பார்த்து புன்முறுவல் செய்து சொல்லுகிறார், அம்மா, நீங்கள் இந்த பயணத்துக்கான பயணச்சீட்டை வாங்கும் பொழுதே 30 நாள் உணவுக்கான தொகையையும் இந்த பயணச்சீட்டிலேயே உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே 30 நாட்களும் நீங்கள் எந்த காசும் கொடுக்காமல் இந்த கப்பலில் கொடுக்கப்படுகிற உணவுகளை நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி சாப்பிடலாம். அதற்கான பணம் ஏற்கனவே உங்கள் பயணச்சீட்டிலேயே கட்டப்பட்டு விட்டது. இதை கேட்ட அந்த தாயாருக்கு மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்த பொழுது, மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது நமக்கான எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆனபடியால் தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் முடிந்தது.
எல்லாம் முடிந்தது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எல்லாம் முழுமையாக சம்பாதிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் முழுமையாக சம்பாதித்து கொள்ளப்பட்டு விட்டது, அல்லது அந்த செலவீனங்களுக்கான தொகை எல்லாம் கட்டப்பட்டு விட்டது என்கிற பொருளின் அடிப்படையிலே கிரேக்க பதத்திலே அந்த வார்த்தை வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கான சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை, ஆசீர்வாதங்கள், தேவனோடு ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதற்கான அதிகாரம், தேவனோடு ஒப்புரவாகுதல், இப்படி சகல காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எனவே நமக்கான எல்லா காரியங்களும் சிலுவையிலே செய்யப்பட்டு தீர்ந்து முடிக்கப்பட்டு விட்டது. முதலாவது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அநேகர் இன்றைக்கு நினைக்கிற ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை மட்டும்தான் செய்து வைத்தார், என்னுடைய பாவம் மட்டும்தான் மன்னிக்கப்படும் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். பாவம் மட்டும் அல்ல பிரியமானவர்களே, உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான சமாதானம், உங்களுடைய வியாதியிலிருந்து சுகம், சாபத்திலிருந்து விடுதலை, இப்படி சகல காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இந்த அறிவு நமக்கு வர வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கான எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே மரணத்தின் மூலமாக நமக்கு சம்பாதிக்கப்பட்டு விட்டது. இதை நாம் அறிந்து கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும். பாருங்கள், அந்த தாயாருக்கு அந்த பயணச்சீட்டிலேயே தேவையான உணவுக்கு தேவையான காசு செலுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் அதை குறித்த அறிவு இல்லாதபடியினாலே ஓரிரு நாட்கள் அவர்கள் பட்டினியாய் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாம் செய்து முடித்திருந்தும் அவைகளை குறித்த சரியான அறிவில்லாமல் இருப்பதினால்தான் அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கைக்குள் இருக்கிறார்கள். எனவே அந்த அறிவை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அறிவு கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக வருகிறது. எனவே வேத வசனங்களை நீங்கள் அதிகமாக வாசியுங்கள். வேத வசனங்களை அதிகமாக வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனங்களின் மூலமாக தேவன் அவருடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யான விடுதலையை நீங்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் மெய்யான அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் சகலவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய தியாக மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். அதை விசுவாசியுங்கள். விசுவாசமுள்ள இருதயத்தோடு, ஆம், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டார் என்று நீங்கள் அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக அதை பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதை உங்கள் வாயிலே தான் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னார், மரணமும் ஜீவனும் நாவின் பிரதியுத்தரத்திலே இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் எப்படி இந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் அதை உங்கள் வாயிலே தான் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களை உங்கள் ஜெப நேரங்களிலே நினைத்து அவைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். விசுவாசத்தோடு உங்கள் வாய்களை திறந்து அறிக்கையிட்டு அவைகளை உங்கள் வாயின் வார்த்தைகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆம், விசுவாச அறிக்கைகள் மிகவும் மிகவும் முக்கியமானவர்கள். தேவன் அந்த அதிகாரத்தை நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கொடுத்திருக்கிறார். எனவே உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கல்வாரி சிலுவையை நினைத்து கொள்ளுங்கள். ஆம், இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அல்லவா, இனியே நான் இப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய தியாக மரணத்தையும் சிலுவையின் இரத்தத்தையும் உங்கள் நாவினாலே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையிலே மரித்து எனக்காக நீர் சிந்தின இரத்தத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன். இனி பாவத்திற்கு அடிமை இல்லை. நீர் எனக்காக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெற்று கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன். எனவே வியாதிகளுக்கு என் சரீரத்திலே அதிகாரம் இல்லை. நான் உமக்காக எனக்காக நீர் ஆசீர்வாதமான வாழ்க்கை நான் வாழும்படியாக நீர் தரித்திரரானீரே. எனவே இந்த தரித்திரத்திற்கு என் வாழ்க்கையிலே அனுமதி இல்லை. நான் உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய பாடு மரணங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்கள் வாய்களிலே நீங்கள் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் புத்தி இப்படி ஜெபிக்கிற பொழுது சொல்லலாம். உங்கள் புத்தி என்ன சொல்லும் தெரியுமா? நீ இன்னும் அனாரோக்கியமாக வியாதியிலேயே இருக்கிறாயே, இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறாயே, இன்னும் பாவத்தில் இருக்கிறாயே, இன்னும் அடிமைத்தனம் கட்டுகளுக்குள் இருக்கிறாயே. இவைகளை எல்லாம் உங்கள் புத்தி சொல்லும். உங்கள் புத்தியோடு பிசாசும் சேர்ந்து கொண்டு பொய்களை சொல்லிக் கொண்டே இருப்பான். எனவே பிசாசினுடைய பொய்களுக்கு இடம் கொடாமல் நீங்கள் வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். ஆனபடியால் தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். எனவே நாம் அறிவுடையவர்களாக மாறுவோம். நம்முடைய புத்தியின்படியான அறிவு அல்ல. நம்முடைய புத்தியின்படியான அறிவு நமக்கு நாசத்தையும் நிர்மூலத்தையும் தான் உண்டாக்கும். எனவே கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து அவைகளை அறிக்கை செய்யுங்கள். தேவன் சிலுவையிலே நமக்காக செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். கட்டாயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக வாசியுங்கள். நிச்சயம் உங்கள் அடிமைத்தன வாழ்க்கை மாறும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.